நம்ம இன்னைக்கு 8th புக்ல இருக்க சாப்டர் ரூரல் லைஃப் அண்ட் சொசைட்டி, கிராம சமூகமும் வாழ்க்கை முறையும் அப்படின்ற லெசன்ல இருக்க ஷார்ட்கட்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிறது சாந்தல் ரெபலியன். சாந்தல் ரெபலியனா நமக்கு ஞாபகம் வருது விஜய் சித்து. ஸோ ஏன்னா இங்க மெயின் கேரக்டரா இருக்கிறது சித்துவும் கண்ணும் தான். விஜய் சுத்து எப்படி பார்க்க எப்படி இருக்காரு, பிக்காரி மாதிரி இருக்கு. பிக்காரினா நமக்கு யார் ஞாபகம் வரணும், பீகார். ஸோ விஜய் சித்து அப்படியே அந்த 5 எப்படி ஞாபகம் வருதுன்னா அப்படியே அமைதியா 5 இருக்காரு பாருங்க, ஒரு பக்கம் பால்வடிகிற மூஞ்சி மாதிரி. 1855ல இருந்து 56ல நடந்துச்சு. பிக்காரி மாதிரி இருக்காரு. அதாவது எப்படி அப்படின்னா ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து நிலத்தை வந்து கிராப் பண்ணிக்கிறது தான் இதோட அதனாலதான் பிரச்சனை வந்ததே. ஸோ இப்போ இவர்கிட்ட இருந்து நம்ம வந்து கண்டென்ட் வந்து கிராப் பண்ணிட்டு இருக்கோம். இல்லைன்னா எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா அவர் ஒவ்வொரு இடத்துக்கும் இப்போ பாலி விளாக்ஸ், கோவா விளாக்ஸ் அப்படின்னு போறாருல, அது வந்து ஒவ்வொரு லேண்டு அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இதனால கவர்மெண்ட் வந்து இவங்க கிட்ட இருந்து இவங்களுக்கு யாரும் நிலத்தை பறிக்க கூடாதுப்பா, இவங்க கண்டென்ட் யாரும் திருடக்கூடாது, நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சேஃபா இருக்காங்க. அடுத்து அடுத்து யாரு ஞாபகம் அப்படின்னா இண்டிகோ ரிவால்ட். இண்டிகோ ரிவால்ட்னா நமக்கு என்ன ஞாபகம் வரணும், இந்த இண்டிகோ ஃபிளைட் தான் நமக்கு ஞாபகம் வரணும். இந்த இண்டிகோ இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா விவசாயிகள் தாங்க விவசாயம் செய்யற லேண்ட்ல கொஞ்சம் இந்த இண்டிகோவும் பயிர் பண்ணணும். பயிர் பண்ணி பிரிட்டிஷ்க்கு கொடுக்கணும். இது ஒண்ணும் பெருசா லாபமும் கிடையாது, சீப்பா தான் போச்சு. இதனால பொங்கி எழுந்தாங்க இந்த திகம்பர் விஸ்வாசம், விஷ்ணு சரண் விஸ்வாசம். இண்டிகோ ஃபிளைட்ல போனோம்னா நமக்கு எப்படி இருக்கும், திக்கு திக்குன்னு இருக்கும். ஃபிளைட்ல போனா நம்ம காப்பாத்த ஒரு நாதி இருக்கா, எந்த நாதியும் கிடையாது. ஸோ நாடியா டிஸ்ட்ரிக்ட் ஃபிளைட்ல யார் இருப்பாங்க, ஏர் ஹோஸ்டஸ் தான் இருப்பாங்க. அப்ப பெண்கள்னா பெங்கால் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதுக்காக கவர்மெண்ட் கொண்டு வந்த கமிஷன் இந்த இயர் 1860. 60 வயசு ஆயாலாம் ஃபிளைட்ல போகுது. அப்போ 1860ல தான் அப்படி இப்படின்னு டார்ச்சர் பண்ணிட்டு 1860ல போய் கமிஷன் மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. அது என்ன ஆக்ட் அப்படின்னா ஆக்ட் 6 ஆஃப் 1862. 60னா 62 வித்தின் 2 இயர்ஸ்லயே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இவங்க பெங்கால்ல இருந்து பார்த்தாங்க லேண்ட் எல்லாம் போச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே மூவ் ஆயிட்டாங்க மக்கள் பீகாருக்கும் உத்தரப்பிரதேஷ்க்கும். ஸோ இதனால வந்து ஒரு புக் எழுதுறாரு தீனபந்து மித்ரா. என்ன புக் அப்படின்னா நீல் தர்பன். ஸோ இண்டிகோ வந்து என்ன கலர்ல இருக்கும், நீல கலர்ல இருக்கும். ஸோ அதனால நீல் தர்பன். அவ்வளவுதான் முடிஞ்சது. அதுக்கப்புறமேட்டுக்கு பாப்னார் வேர்ல்ட். பாப்னா நமக்கு யாரும் ஞாபகம் வரணும், பாப்பா. பாப்பா யாரு, இங்க யாஷிகா. யாஷிகா தான் எடுத்துக்கணும். ஏன்னா இது எங்க ஆரிஜினேட் ஆகுது அப்படின்னா யூசுப் ஷாஹி பர்கானா ஆஃப் பாப்னா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறோம். இதுவும் வந்து ஒரு பெங்கால் தான். பெங்கால்னா பெண்கள். இப்ப இவங்களாம் யாரு, பெண்கள். ஓகேவா. இதை லீட் பண்ணது யாரு அப்படின்னா கேஷப் சந்திர ராய். ஸோ பாப்பா ஞாபகத்துல பாப்பா வந்து தலை சீவிட்டு இருக்கான். கேஷ்னா இங்க முடி. ஓகேங்களா. ஸோ அதனால கேஷப் சந்திர ராய். கேஷப் சந்திர ராய். ஜமீன்தாஸோட வேலை என்ன அப்படின்னா விவசாயிகிட்ட இருந்து காசை அடிச்சு வாங்குறது, ஏதாவது ஒரு வழியில காசை வாங்கிறாங்க. இதனால வந்து விவசாயிகளுக்கும் வந்து பொங்கி ஃபைன்ஸ் எல்லாம் ரைஸ் பண்ணி இப்படியே ஒழிச்சு கட்டணும்டா அப்படின்ட்டு ஈவன் போலீஸ் ஸ்டேஷனை கூட அட்டாக் பண்ணிருப்பாங்க. பாருங்க, பாப்பா வந்து போலீஸ் ஸ்டேஷனை உத்து பார்த்துருக்கு. பாப்பா யாஷிகா தலை செய்வது போலீஸ் ஸ்டேஷன். ஏன்னா இந்த போலீஸ் ஸ்டேஷனை அட்டாக் பண்ணாங்கன்னா அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் கொடுத்து கேட்டா நமக்கு டவுட் ஆயிடும். ஸோ அதனாலதான் அந்த லைனை வந்து போட்டிருக்கேன். சரிங்களா. அதுக்கப்புறமேட்டுக்கு மக்கள்லாம் இங்க வந்து பாப்பா வந்து என்ன பயங்கர உஷாரு, ஸோ யாஷிகா உஷாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ வந்து அவங்க வந்து அவங்களுக்கு தேவையான லீகல் ரைட்ஸ் வந்து லா மூலியமா பெற்றுட்டாங்க. இதுதான் இந்த பாப்னா ரிவால்ட் 1873. 73னா எழுந்திரி, 7-3 7-3 7 திரியை வந்து ஏற்றி இருக்கு இந்த பாப்பா. இங்க குழந்து விட்டு எழுதி பாருங்க திரி. டைப்ஸ் ஆஃப் லேண்ட் ரெவென்யூ பாலிசி அண்டர் பிரிட்டிஷ். பிரிட்டிஷ் கீழே என்ன பாலிசி இருக்கு அப்படின்னா பெர்மனன்ட் லேண்ட் செட்டில்மெண்ட், ரயோத்வாரி, மஹல்வாரி. இந்த 3 சிஸ்டம் தான். இந்த பெர்மனன்ட் செட்டில்மெண்ட்டை கொண்டு வந்தது யாரு, நம்ம கான்வாலிஸ். கான் எப்படி விளையும், நிலத்துல பர்மனண்டா விளையும். ரயோத்வாரியா நமக்கு யார் வரணும், நம்ம ஹீரோயின் நிவேதா தாமஸ். நம்ம நிவேதா தாமஸ் கொஞ்சம் நல்ல டீசெண்டா தான் நடிப்பாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. ரைட்டு தாமஸ், ரைட்டு. மகள் என்ன பண்றா, பெல் அடிக்கிறா. லார்ட் வில்லியம் பென்டிக்க பெல் ஞாபகம் வச்சுக்கலாம். சோ இதுலதான் இங்க நம்ம மெயினா பார்க்க வேண்டியது என்னது அப்படின்னா இந்த பெர்மனன்ட் லேண்ட் செட்டில்மெண்ட்டை கொண்டு வந்தது ராபர்ட். ராபர்ட்டுக்கு அடுத்தது வாரன் ஹாஸ்டிங். வாரன் ஹாஸ்டிங்க்கு அடுத்தது கான்வாலிஸ். ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா ரோபோட் வாரி விட்டுச்சு கானை. ரோபோட் வாருது எதுக்காக, கான் விதைக்கிறதுக்காக பர்மனண்டா. இதுதான் இதோட ஷார்ட்கட்டு. இந்த ராபர்ட்ல வந்து 1 வருஷம் தான் கொண்டு வந்தாரு. ஆனா இந்த வாரன் ஹாஸ்டிங் 5 வருஷம் கொண்டு வந்தாரு. இந்த கான்வாலிஸும் 10 வருஷம் 1793. ஓகேங்களா. ஸோ இது வந்து எப்படி அப்படின்னா ரோபோட்டும் வாரி விடுது காண. இது வந்து யாரை பேஸ் பண்ணியிருக்கோம்னா ஜமீன்தாரை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஜமீன்தார் விவசாயிகள்ட்ட இருந்து வாங்கி காசை கொடுத்துருவானுங்க பிரிட்டிஷ்க்கு. அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து ரயோத்வாரி. ரயோத்வாரினா யார் ஞாபகம் வரும், நமக்கு தாமஸ்ன்னு தெரியும். 1822 2 முட்டை போட்டாங்க தாமஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தாமஸ் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஃபார்மருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்பா. டாக்ஸ் வந்து 2ல ஒரு பாதியா வாங்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் 3ல ஒரு பாதியா கம்மி பண்ணிட்டாங்க. 45ல இருந்து 55% வரைக்கும் ஃபிக்ஸ்ட்ல வச்சிருந்தாங்க. அடுத்து வந்து மகள்வாரி. மகள்வாரி சிஸ்டம்ல யார் வந்து பேஸ் பண்ணிருக்கு அப்படின்னா இந்த பிரெயின் சைல்ட் ஹாட் மெக்கின்சி.
1822 கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ இதுல வந்து மகள்னாலே நம்ம என்ன சொன்னேன், பெல் அடிக்கணும்னு சொன்னேன். இப்போ பெல் அடிச்சதுன்னா இங்க பாருங்க, அரண்மனையில ஒரு பெல் இருக்கு, பக்கத்துல என்ன இருக்குது, ஒரு பேர்ட் இருக்குது. ஸோ மார்டின் பேர்ட்ஸ். ஸோ இது வந்து எப்படின்னா, அந்த வில்லேஜோட ஹெட் இருப்பான்ல, அவன் வந்து வாங்கி பிரிட்டிஷ் கிட்ட கொடுத்துருவான். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஜமீன்தார், செகண்ட் ஒன் வந்து ஃபார்மர், தேர்ட் ஒன் வந்து இந்த வில்லேஜோட ஹெட். நார்தன் வேலி ப்ராவின்ஸ்லயும் கங்காவரிலையும் கொண்டு வந்திருந்தாங்க. ஃபர்ஸ்ட் அடாப்ட் பண்ணது யார் அப்படின்னா ஆக்ரா அண்ட் ஆபாத். ஆக்ரா மகள் வந்து கல்யாணம் பண்ணி ஆக்ராவுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வேற ஏதாவது ஷார்ட்கட்ஸ் வேணும்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஷார்ட்கட்ஸ் பிடிச்சிருந்தா கமெண்ட் சொல்லுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.